ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோவை சக. நாளுக்கு ஒரு பாசுரம், 30 நாளுக்கு 30 பாசுரம். கோதையன் கீதை. கண்ணனை சேரணும், செல்ஃபிஷா இல்லாம தோழிகளோட போய் பகவத் அனுபவம் பெறணும். இன்னைக்கு 8வது தோழியை எழுப்புறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை ஏற்கனவே பார்த்தோம். 6வது பாசுரம்ல புல் என்றால் பக்ஷி. அங்க பார்த்தது ஒரு உயர்ந்த பக்ஷி, பக்ஷிக்கெல்லாம் ராஜா கருடன் பத்தி. இங்க இருக்கிற புல் பக்ஷியோட வாயை கிழிக்கிறானே கண்ணன். ஆமாம், அவன் அசுரன் தானே. பகாசுரன் வாயை கிழித்தான். ராமாவதாரத்துல இந்திரனோட மகன் காகாசுரன் வடிவுல வந்தான். ராமன் ஒரு புல் எரிந்து அவனோட கண் சேதமாக்கினான். அதே ராமாவதாரத்துல புல்லான ஜட்டாயுவாய் பிளந்தானை ராவணனை கொன்றான் ராமன். நரசிம்ம அவதாரத்துல சரபத்தோட விங்ஸை கட் பண்ணினார். இதுல 3 அவதாரம் வந்துட்டே. அடுத்து பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. பேட் அரக்கனை. அது என்ன பேட் அரக்கன்? அரக்கன்னாலே பேட் தானே. அரக்க குலத்திலையும் நல்லவாளும் இருக்கா. பிரகலாதன், விபீஷணன். இப்ப யாரு கிள்ளினா? நகத்தால தானே கிள்ளுவா. நரசிம்ஹர் தான் நகத்தால ஹிரண்யகசிபுவை கிழித்தார். ராமரும் தான் ராவணனோட ஒரு தலையும் கிள்ளி போட்டார். அவனோட கீர்த்தி பெருமை பாட போறோம். நரசிம்ஹர், ராமர், கிருஷ்ணர் இவ எல்லாரோட பெருமையை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். பிள்ளைகள் அதாவது பெண்கள். நான் முதல்ல இருந்து கூட்டிண்டு அடுத்து எழுப்பி கூட்டிண்டு வந்த நம்ம தோழி எல்லாரும் பாவை களம். ஆண்டாள் கிட்ட தோழிகள் போன பாசனம்க்கு அப்புறம் சொல்றா, ஆண்டாள் நீ ஒருத்தரா ஆத்து கதவை தட்டி தட்டி எல்லாரையும் கூட்டிண்டு இருக்க, எங்களுக்கு நேரம் ஆகிறது, நாங்க அங்க போறோம், நீ மத்தவாளை எழுப்பி கூட்டிண்டு வான்னு சொல்லிடுறாளாம். அதான் ஆண்டாள் சொல்றா, எல்லாரும் போயிட்டா பெண்ணே, நீயும் நானும் மட்டும்தான், சீக்கிரம் எழுந்து வா. காலையில ஆயாச்சு, அடுத்த நாள் விடிஞ்சாச்சு. அப்படின்னா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. ஆஸ்ட்ரோனாமிக்கலி வெள்ளி சுக்கிரன் தெரியறது. வியாழம் மீன்ஸ் பிரகஸ்பதி தெரிஞ்சு போயாச்சு. மேபி at that time both planets were seen immediately next to next day. புல்லும் சிலம்பினக்கான் கார்த்தால ஆனதுனால குஞ்சுகளுக்கு சாப்பாடு சேகரிக்க அம்மா பேர்ட்ஸ் நெஸ்ட்டை விட்டு போயாச்சு. உதறி கண்ணினாய் அழகான பெண்மான். டோ அதோட கண் மாதிரி இருக்கு இந்த பெண்ணுக்கு. அனதர் சிமிலி ஃபுல் ப்ளூம்ல இருக்கிற லோட்டஸோட பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு அந்த பெண்ணோட கண். குளிர குடைந்து நீராடாதே. மார்கழி குளிர்ல தண்ணி எப்படி சில்லுன்னு இருக்கும், அதுல முழுகி எங்களோட குளிக்காம பள்ளி கிடத்தியோ, இத்தனை எழுப்புறேனே, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, பாவாய் பியூட்டிஃபுல் கேர்ள், நீ நன்னாளாள். ஆச்சரிய குறி. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாசுரம் இன்னைக்கு சிறப்பான நாள். கள்ளம் தவிர்த்து, கள்ளம்னா திருட்டுத்தனம் தானே. என்ன திருட்டுத்தனம் இருக்கு இந்த பெண் கிட்ட? அதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காம, ஏதோ சாக்கு போக்கு சொல்லாம வானா வரணும்னு சொல்றா ஆண்டாள். இன்னொரு அர்த்தம், உள்ள இருக்கிற பெண் கிருஷ்ணரை தனியா தியானம் பண்ணிட்டு இருக்கா. தனக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் சொந்தம்னு சொல்லி ஆண்டாள் அதெல்லாம் இல்ல, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு உனக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் சொந்தம்னு சொல்றா. கலந்தேலோ ரெம்பாவாய். அதனால வெளியில வா, எல்லாரோட சேர்ந்து கண்ணனை கொண்டாடலாம்னு சொல்றா. எழுப்புற ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார்.
இல்ல குறிக்கும் திருநாமம் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. போன பாசுரத்துல பார்த்தோம் ராமர் எப்படி கோபம் கொண்டு ராவணனை வதம் பண்றார்னு. எப்படி வதம் பண்றார்? ஈஸியா லீஃபை கிள்ளி எடுக்கிற மாதிரி ராவணனை கிள்ளி எடுத்தார். அவ்வளோ ஈஸியாவா இருந்தது? அவ்வளோ நாள் போர் நடந்தது, எல்லாரும் சண்டை போட்டா, மூர்ச்சையானா, காயம் பட்டது. பெருமாள் கஷ்டப்பட்டுத்தானே ராவணனை ஜெயிச்சார். அது எப்படின்னா, போன பாசுரம்ல மனத்துக்கினியானை பெருமாள் ராவணனுக்கு 7 days டைம் கொடுத்தார். கொடுத்துட்டே தானே இருந்தார். அவன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், சரணாகதி அடைய மாட்டானா? நம்ம அவனை அழிக்காம அவன் தீய குணத்தை மட்டும் கிள்ளி எடுக்கலாம்னு காத்துட்டே இருந்தாராம். ராவணனை ஜெயில போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணது கார்த்தவீர்யார்ஜுனன். அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்னது பரசுராமர். அப்படிப்பட்ட பரசுராமரோட கர்வம் எஃபெக்ட் ஆனது ராகவன் ராமர் கிட்ட. சூர்பனகை மூக்க அறுத்து அவ பிரதர் கரண் கிட்ட போய் சொன்னதும் 14,000 ஆர்மியோட வரா கரண் தூஷணன் அவ அத்தனை பேரையும் கொன்னுடுறார் ராமர். ராவணனை விட வாலி ரொம்ப ரொம்ப சக்திசாலி. வாலியோட சக்திக்கு பயந்துண்டு தான் வாலி கிட்ட சமரசம் பண்ணி அவனை அக்வைண்டன்ஸ் ஆக்கினான் ராவணன். அந்த வாலிய ஒரு நிமிஷத்துல ஜெயிச்ச ராமனால ராவணனை வீழ்த்துறது கஷ்டமா என்ன? அப்படிப்பட்ட வீரன் தானே ராமர். இத சொன்னது ஹனுமான். ராவணனோட லங்கையை எரிச்சப்போ அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் எல்லாம் சொன்னார். ராமர் நினைச்சிருந்தா முதல் நாளே ராவணனை கொன்னிருக்கலாம். ராவணன் வந்து கேட்டா முதல்லயே மன்னிச்சு விட வாய்ப்பு கிடைச்சி இருந்தா முழு லங்காவும் காப்பாத்திருக்கலாமே. அத்வேஷம், பகை இல்லாம இருக்கணும். தாயையும் தந்தையையும் பிரித்து வைத்தான் ராவணன். பொல்லா அரக்கனத்தானே அவன். ராவணன் was given time due to Rama's compassion. பட் அவர் நினைச்ச உடனே அந்த ஒரு க்ஷணம்தான் ராவணன் வீழ்ந்தான். அதே மாதிரி தான் நம்மளோட டார்க்னஸ், இம்பியூரிட்டிஸ், அஜ்ஞானம் எல்லாத்தையும் ராமநாமம் அழிச்சிடுமே. திவ்ய தேசம், சோழ நாட்டு திவ்ய தேசம், திருவெள்ளியங்குடி பெருமாள் கோலவில்லி ராமர், தாயார் மரகதவல்லி. அடுத்த பாசுரத்துல நாளைக்கு சந்திக்கலாம். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.